என் வயிற்றில் பிறந்தவள் யுவர் ஆனர், என் வயிற்றில் பிறந்தவள். யுவர் ஆனர், ராதாவை ராஜா ஏமாற்றியதை போல என்னையும் ஒருவன் ஏமாற்றினான். அவளுடைய நிகழ்கால வாழ்க்கையும் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் ஒரே மாதிரியானவை. சில வருடங்களுக்கு முன்பு என் தந்தை பம்பாயில் புகழ்பெற்ற வக்கீலாக இருந்தார். அவரிடம் ஒரு வாலிபர் ஜூனியர் வக்கீலாக பயிற்சி பெற்றார். முதலில் அவருக்கும் எனக்கும் சாதாரண பழக்கம்தான் ஏற்பட்டது. அந்த பழக்கம் அன்பாக மாறி காதலாக மலர்ந்தது. என்னை கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்களித்தார். நான் அதை நம்பி அவர் ஆசைக்கு இணங்கினேன். அதன் விளைவாக நான் கர்ப்பமானேன். என்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி கெஞ்சினேன். அப்போதுதான் அவர் ஏற்கனவே கல்யாணமானவர் என்றும் ஒரு பிள்ளைக்கு தகப்பனார் என்றும் சொல்லி என்னை கை கழுவி விட்டு நழுவி விட்டார். இது என் தந்தைக்கு தெரிந்து விட்டது. நான் கர்ப்பமாக இருப்பது உலகத்துக்கு தெரிந்து விட்டால் எனக்கு கல்யாணமே ஆகாமல் போய்விடுமே என்று பயந்து என்னை ஒரு கிராமத்திற்கு அழைத்து சென்றார். என் பிரசவத்திற்காக ஒரு மருத்துவமனையில் சேர்த்தார். மயக்கம் தெளிந்து நான் கேட்ட பொழுது குழந்தை இறந்தே பிறந்தது என்று சொன்னார். அதன் பிறகு என் தந்தை எவ்வளவோ வற்புறுத்தியும் நான் கல்யாணத்திற்கு சம்மதிக்கவில்லை. ஒரு ஆண்மகன் என்னை ஏமாற்றியதற்காக இன்னொரு ஆண்மகனை நான் ஏமாற்ற விரும்பவில்லை. யுவர் ஆனர், என் தந்தை சாகும் பொழுது ஒரு உண்மையை சொன்னார். என்னை கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு பிறந்த பெண் குழந்தையை யாருக்கும் தெரியாமல் குறிப்பிட்ட ஆசிரமத்தில் சேர்த்திருப்பதாக சொன்னார். நான் அந்த அனாதை ஆசிரமத்துக்கு சென்று என் அருமை மகளை அழைத்து வந்தேன். மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த மணிமேகலையின் நினைவாக என் மகளுக்கு மேகலா என்று பெயர் வைத்தேன். இந்த பொல்லாத சமுதாயத்திற்கு பயந்து என் மகள் என்ற உண்மையை மறைத்து வளர்ப்பு மகள் என்று சொல்லி எல்லோரையும் நம்ப வைத்தேன். என்னை பாசமுடன் அம்மா என்று அழைக்க வேண்டிய என் அன்பு மகள் மேடம் என்று கூப்பிடுவதை கேட்டு என் உள்ளம் குமுறிக் கொண்டிருக்கிறது. யுவர் ஆனர், நேற்று வரை நான் கோழையாக இருந்தேன். இன்று எனக்கு துணிச்சல் வந்துவிட்டது. அந்த துணிச்சலை கொடுத்தவள் ராதா. இனி எனக்கு பயம் இல்லை. என் பெண்ணை என் வயிற்றில் பிறந்த மகள் என்று உலகத்துக்கு தெரிவித்து விட்டேன். இத்தனை வருஷமாக என் இதயத்தை அழுத்திக் கொண்டிருந்த பாரத்தை இப்போது இறக்கி வைத்து விட்டேன். யுவர் ஆனர், எந்த முகூர்த்தத்தில் என் தந்தை எனக்கு சகுந்தலா என்று பெயர் வைத்தாரோ அந்த சகுந்தலையின் கதி எனக்கும் ஏற்பட்டு விட்டது. அந்த சகுந்தலையாவது கடைசியில் தன் கணவரோடு சேர்ந்து விட்டாள். ஆனால் இந்த சகுந்தலைக்கு கணவரே இல்லை என்றாகிவிட்டது. யுவர் ஆனர், இந்த சகுந்தலையை காதலித்து கர்ப்பமாக்கி கைவிட்ட அந்த துஷ்யந்தன் இதோ இந்த டைகர் தயாநிதிதான். டைகர் தயாநிதியின் குடும்ப கௌரவம் இந்த ஊரில் கொடிகட்டி பறக்கிறது. பேரும் புகழும் கொண்ட பெரிய மனிதர் அன்று தகப்பன் செய்த அதே பாவத்தை இன்று மகன் செய்கிறார். இது அவர்களுடைய வம்ச பரம்பரை. வாழையடி வாழை. அவர்களுடைய கௌரவத்துக்கு முதல் பலி நான், இரண்டாவது ராதா. எங்களுக்கு ஏற்பட்ட கதி இந்த நாட்டில் வேறு எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இத்தனை காலமும் இருட்டில் இருந்த என் வாழ்க்கை ரகசியத்தை இப்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விட்டேன். இதில் நான் சிறிதும் வெட்கப்படவில்லை. நான் கேட்பதெல்லாம் ஒன்று, வீதியில் தூக்கி வீசப்பட்ட பெண்ணிற்கு நீதி வேண்டும். That's all, Your Honor. Court is adjourned. Madam? Madam? இல்ல, அம்மான்னு சொல்லு. அம்மா. ராதா, நான் பெத்த மகளை என் மகள்னு நிரூபிக்கிறதுக்கு
எனக்கு நீ வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தியே, நன்றிமா, நன்றி. இல்லம்மா, அப்பாவை போலத்தான் பிள்ளையோன்னு நிரூபிச்சு காட்டினீங்களே, அதுக்காக வாழ்நாள் பூரா நான் தான் உங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கேன். நடக்கிறது உன் வழக்கு இல்லம்மா, என் வழக்கு. சகுந்தலா என்ன பழி வாங்கிட்டா. சகுந்தலா, என்ன நீ தலைகுனிய வச்சுட்ட. அதே கோர்ட்ல உன்னை நான் தலைகுனிய வைக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, உன்னை தோக்கடிச்சு துரத்துற வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாது. I am Tiger Dayanidhi. Yes, I am Tiger Dayanidhi. ட்ராலி முள்ளத்தல்லையா, ட்ராலி மாடல ரயில் ஓடுற மாதிரி இருக்கு. அந்த பக்கம் ரெண்டு சைலண்ட் ப்ளீஸ். யோ, அந்த பொண்ணுக்கு லைட் பத்தாதப்பா. எல்லா லைட்டுமே அந்த பொண்ணுக்கு தான் சார் போட்டிருக்கேன். இன்னும் வேணா போய் தான் எடுத்துட்டு வரணும். யோ, ஃபர்ஸ்ட்ல எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒய்டா வச்சுக்க சொல்லு. முதல் ஆள் பேச ஆரம்பிச்சோன்னே ஸ்லோவா ஜூம் பண்ண சொல்லு. ஃபைனலா 5 பேரா சார்? ஆமா, ஓகே சார். நீங்க First wide ஆ இந்த வச்சு ஆடு dialogue மாடு கோழி அட்மாஸ்பியர் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ஜூம் ஆ? ரெடியா இருக்கு. பின்னதுக்கு போட. இந்த ஆடெல்லாம் பிடிச்சு கீழ விடு. சார் டைரக்டர் தானே சார் சொன்னாரு. போய் இப்போ என்ன லட்சுமி அண்ணன்? குட் மார்னிங். சரி விடுங்க. வணக்கம் வணக்கம். ம். முதல்ல நீங்க டயலாக் பேசுறீங்க, அதுக்கப்புறம் நீ பேசுறமா. ரெண்டாவது டயலாக் நீங்க பேசுறீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் உனக்கு இன்னொரு டயலாக் இருக்குமா? ஏய், காசு காசுன்னு பேசினா அப்படியே டயலாக் சொல்லி கொடுக்கறல. சும்மா இருங்க. கரெக்ட்டா அவங்க டயலாக் செக் பண்ணிக்கோங்க. பாத்து. டயலாக் என்ன கட்டணும்? வாடி. கண்ணனே, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஏய், பறக்காம படிங்க. என்ன சார் ரெடியா? ஐயோ, இதெல்லாம் பொண்டாட்டியா? ரெடியான ரெடிங்க இருக்கு. கேமராப்பா, கொஞ்சம் ஃபோக்கஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். வருஷம் பூரா இதே பண்ணிட்டு இருங்க. உன் டைரக்டர் மட்டும் வருஷம் பூரா படம் எடுக்குது இல்ல? எக்ஸ்கியூஸ் மீ சார், கதை எழுதுறேன். நான் கனையாழி பத்திரிக்கையில இருந்து வரேன். டைரக்டர் பாக்யரா சாரை கொஞ்சம் பேட்டி எடுக்கணும். கொஞ்சம் சேர்ல உட்காருங்க. இந்த ஷாட் முடிஞ்சான்னு கூப்பிடுறேன். பரவாயில்ல சார், நிக்கிறேன். என்ன சார் ரெடியா? ரெடி ரெடி. சார் ஷாட் ரெடி சார். இரியா, டயலாக் பேசிட்டாங்கல்ல, சும்மா தொண ரெடி ரெடின்னு இருக்கற. அண்ணே போதுனே, ஒரு 4 தடவை பேசினா கரெக்ட்டா வந்துரும். சும்மா எவ்வளவு தடவை தான் பாத்துட்டே இருப்பீங்க? அம்மா வாமா, வந்து நில்லுமா. லிசன் போடுங்க. இத பாருங்க, நீங்க எல்லாம் இங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க. யாரும் சிரிச்சு வீட்டு நாய் பேசிட்டு கூடாது, புரியுதா? ரெடியா சார்? யோ, பின்னால அட்மாஸ்பியர்ல ரெடியா? ரெடி சார். நான் யார பாங்க ஃபீல்ல அனுப்ப வெளியில. ரெடி, நான் கரை மாட்டிட்டு இருக்கேன். கரடி. ஜூம் ஞாபகப்படுத்து. ரெடி ரெடி, டயலாக் எல்லாம் ரெடியா? ரெடி சார். ரெடி, ஸ்டார்ட் சவுண்ட். 32/1 டேக் 1. ஆக்ஷன். இப்படி முக்கி அழுதுகிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்ல. வாயை திறந்து பதில் சொல்லமா. சோளக்காட்டுக்குள்ள நானும் அவரு பேசிட்டு இருந்தது உண்மைதான். ஆனா அங்க சத்தியமா எந்த தப்பு நடக்கல. என்னையா அது? சோளக்காட்டுக்குள்ள போனாங்களா? ஆனா எந்த தப்புமே பண்ணலையா? எவையா நம்புவான் இத? சரி சரி, தப்பு பண்ணலன்னு வச்சுக்குவோம். பஞ்சாயத்துல கூட்டம் தைரியமா வர வேண்டியதானே? அவன் ஏமா ஊரை விட்டு ஓடுனா? நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு பயந்துதான் அவர் ஓடிட்டாரு. நாங்க ஏதாவது பண்ணிருமோன்னா? அவன் என்னமோ பண்ணிருக்கான், அதான் ஊரை விட்டு ஓடிட்டான். ஏன் பாயிண்ட்? இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்லி ஏன் இப்படி எல்லாரும் என்ன கேவலப்படுத்துறீங்க? இந்த ஊர்ல யாருக்குமே என் மேல் நம்பிக்கை இல்லையா? ஊரான பெரிய ஊரு. இந்த ஊர்ல இருக்கிற 3000 பேர் கொஞ்சம் இருங்க. இப்படி எல்லாம் கேட்டோம்னா அந்த பொண்ணு பதில் சொல்லாது. அவளை வேற மாதிரி விசாரிப்போம். அப்படி சொல்லு போஸ்ட்மேனு. போஸ்ட்மேனு ஏதோ வித்தியாசமா விசாரிப்பார் போல் இருக்கு. கவர்மெண்ட் உத்தியோகம் இல்ல, அவர் கேள்வி ஒரு டைப்பா இருக்கும். கேளு கேளு. யாராவது ஒரு பத்தினி பேர் சொல்லுங்க. பத்தினியா? ஆமா சார், நம்ம நாட்டுல நிறைய பத்தினி இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. அப்பா அங்க கேக்குறேன், எங்கட கேக்குறேன். பரவாயில்ல, நீங்க சொல்லுங்களேன். அதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு, சொல்லுங்க. பத்தினியா? கண்ணகி. அப்புறம் அப்புறம் சீதா. நீங்க யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. நான் தானே பத்தினி. பத்தினி நலாயினி. நலாயினி. வேற ஒரு பேர் சொல்லுங்க. வேற வேற. யோ, இங்க அவன் போயிட்டானா? யோ, நீ சும்மா தானே இருக்கிற, நீ சொல்றது. பத்தினி சாவித்திரி. அப்புறம் சத்யானுசுயா. இன்னொன்னு சொல்லுங்க. மீரா.